மிரட்டி இருக்காப்ல ஆக்டிங் எல்லாம் எஸ் சூர்யா சாருக்கு வந்து அந்த வில்லனுக்குள்ள தீனி ரொம்ப இல்லை நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் ஸ்டுடியோ நாரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராயன் தனுஷோட 50 படம். தனுஷை டேரக்ட் பண்ணி அடிச்ச படம். செல்வராகவன் அப்புறம் அந்த தெலுங்கு ஹீரோலாம் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. நம்ம எஸ் சூர்யா எப்படி அடிச்சிருக்காரு, பிராஸ் அடி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வெளியே சினிமா சாந்தி ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 படம் 5 காட்டு அது மாதிரி சொதப்பாமல் இது நல்லா இருக்குமா நினைக்கிறேன். அந்த வாட்டி ராயனும் பார்ப்போம். அந்த வாட்டி ராயன் இருக்குன்னு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா தனுஷ் டேரக்ஷன் தெரியும் அவங்களுக்கு, படம் அருமையாக எடுப்பாப்புல, அதனால நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா வர தொடர்ந்து கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை இந்த படமும். ராயன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்க. தனுஷ் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம் பார்த்து பப்ளிக் சொல்கிறேன். ஓகே பாய், வாங்க போகலாம். ராயன் 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 அப்புறம் இருக்கு. ராயனா அவ்வளோதான் ஒன்றும் நல்லா இல்லை. அவ்வளோ இல்லையா? ஏன் ஏன்னா அது முதல் இதாக இருக்கு. ராயன் சரியில்லை, வேஸ்ட்டு. என்ன ராயன் படமா நல்லா இருக்க படம்? நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஜாலியாக இருக்கு. ராயன் அப்புறம் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ராயன் சூப்பர் நல்லா இருக்கா? சூப்பர் ராயன் 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 படம் நல்லா இருக்கா? ராயன் நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ராயன் படம் இருக்கு. நல்லா இருக்கு. ராயன் அப்புறம் அவங்க பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு. லேட்டஸ்டா வந்த மூவில இந்த படம் வந்து கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கா? தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். கேரளா மியூசிக் நல்லா இருக்கா? ஓகே, இந்த பாட்டுக்காடி எல்லாரும் படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படம் இப்போ ஓகே. படம் மாஸ் ப்ரோ, மாசா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக் வேற மாதிரி இருக்கு. ஹலோ படம் இருக்கு. படம் இருக்கு. படம் இருக்கு. ராயன் ராயன் நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. ராயன் 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 நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ராயன் ராயன் சத்தியமா போய் ஏன்டா 200 ரூபா கொடுத்த பாக்கானுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பாக்கானு. அந்த இன்டர்வல் ஃபைட் ஒன்று வந்துச்சு, அது மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. வேஸ்ட் படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைண்ணா. அண்ணா கதை என்ன கதைன்னு தெரியல, நான் கொஞ்சம் பார்த்தா கேட்டு சொல்லுங்க. நான் தனுஷுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. படம் இருக்காது. ராயன் படம் இருக்கு. நல்லா இருக்கு. மாஸ் ராயன் ராயன் இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. ராயன் படம் நல்லா இருக்கு. படம் இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ராயன் 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 சூப்பரா இருக்கு. ராயன் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. ராயன் நல்லா இருக்கு. ராயன் பார்த்தீங்களா இல்லையா? சொல்ற மாதிரி எதுவும் இல்லைண்ணா. ராயன் நல்லா இருந்தது. ராயன் நல்லாங்கம்மா. ராயன் ஏன் அப்படி வரீங்க? ராயன் நல்லா இருக்கா?
ராயன் எப்படி இருக்கு? ராயன் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டரும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ராயன் ராயன் நல்லா இருக்கு. ராயன் தேவலா ராயன் நல்லா இருக்கப்பா. ராயன் நல்லா இருந்துச்சு. ஏன் இப்படி ராயன் லாக்கா? ராயன் ஓகே ஓகேவா? ஏய் ராயன் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல. ராயன் சூப்பர். ராயன் கிளைமேக்ஸ் நல்லா சூப்பர் சூப்பர். ராயன் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ராயன் சூப்பர் சூப்பர். படம் அருமையா இருக்கு. ராயன் சூப்பரா இருக்கலாம். ராயன் நல்லா இருக்கு. ராயன் ராயன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ராயன் 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 சூப்பர் சூப்பர் தல. பயங்கரமா இருக்கு. ராயன் படம் இருக்கு. டெட்புலா டெட்புலா அது போட்டுல உங்களுக்கு படம் இருக்கு. நல்லா இருக்கு. என்ன படம் பாத்தீங்க? தரமா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. என்ன படம்? டெட்புல். டெட்புலா படம் இருக்கு. டெட்புலா ராயன் பாத்துருக்கோம். படம் வேற மாதிரி இருக்கு. தலைவன் தனுஷ். நான் தான் ஓடுறாங்க. தலைவன் தனுஷ் மிரட்டி இருக்காப்ல. எஸ்எஸ்டி ஆக்டிங் எல்லாம் இருக்கு. அங்க ஒரு படம் ஃபுல்லா மட்டை. என்னது என்ன படம்? என்ன ராயன் ராயன் நல்லா படம் இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? 100 மட்டனா அதுல தனுஷ் வந்து 10 மட்டனா எல்லாருமே ஐயோ, அப்படியே. படம் ஃபுல்லா மார்ச் தனுஷ் நல்லா இருக்கு இல்லையா? அவரோட கேரக்டர்லாம் ஓகே படம் ஃபுல்லாவே மார்ச்சரி தான் எஸ்தே சூர்யா பயங்கரம்னா படம் ஃபுல்லாவே பிளட் தான் ராயன் படம் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம் அருமையா தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? தனுஷ் ஆக்டிங் டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாம் அருமையா இருந்துச்சு அந்த வாய்ஸ் ரொம்ப அடிக்டினா அப்ப என்ன தனுஷ் தம்பி மாதிரி கேட்டு இருக்கோம். தனுஷ் வேணும் நல்லா இருந்துச்சு bro. படம் நல்லா இருந்துச்சு. டெட்பூலுக்காக வெயிட்டிங் என்ன அடுத்த டெட்பூல் போறோம் டெட்புலா ஓகே 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 பாருங்க. படம் சூப்பரா இருந்துச்சு டைரக்ஷன் ஆக்டிங் ஏஆர் ரஹ்மான் தனுஷ் அம்மா படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கா? குறைய சொல்ல முடியாது படத்தை பத்தி ஓகே சூப்பரா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு தனுஷ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு எப்போ தனுஷ் ஆக்டிங் குறைய சொல்ல முடியாது எல்லாருக்கும் படம் ஒர்த்து தானே? ஒருத்து காமெடியா பார்க்கலாம் படம் பயங்கரமா இருக்கு தனுஷ் நடிப்பு சூப்பர் அதோட தங்கச்சி நடிப்பு அதோட அருமை செல்வராகவன் சாரோட நடிப்பு அதோட சூப்பரா இருந்துச்சு படம் பக்கா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு சூப்பர் எல்லாமே அருமையா ஸ்டோரி இருக்கு ஓகே தானே? சும்மா படம் வந்து கதை அதிக பெரிய பெரிய கதை இல்லை சின்ன கதை தான் ஆனால் படம் சூப்பரா இருக்கு எல்லாருமே நடிப்பு எல்லாருமே நல்லா நடிப்பு சூப்பர் படம் இருக்கு எஸ்ஏ சூர்யாவுக்கும் சூப்பர் நடிப்பு சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்காமா? சூப்பர்ண்ணே நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம்ல? பார்க்கலாம் சார் பார்க்கலாம் ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ராயன் படம் பார்த்துருப்பீங்க. மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படம் பிறகுன்னு இது வந்து தனுஷ் சாருக்கு வந்து ராயன் படம் வந்து 50 திரைப்படம் அவருக்கு வாழ்த்துக்கள். இது வந்து 50 அவரே டேரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் வந்து முதல்ல படம் வந்து ஏன்னா படத்துக்கு எதிர்பார்ப்போட தனுஷ் சாரே டேரக்ட் பண்ணி எடுத்துருக்காங்கிறப்ப அவரே நடிச்சிருக்காங்கிறப்ப அதுவும் 50 திரைப்படங்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணியிருக்குன்னா படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு தான். கமர்ஷியலாக படம் அருமையாக இருக்குது. ஆனால் குறையும் இருக்குது படத்தில். பஸ் ஸ்டாப் போகிற வரைக்கும் குறைய சொல்ல முடியாது. ஒரு இயல்பு வாழ்க்கை கடைசியாக சொல்ல முடியாது. படம் இருக்குங்கிறத மட்டும் ஒரு மேட்டமாக சொல்கிறேன். இந்த பார்த்தா தெரியும் அதில் 3 ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக 2 பேர் இருக்காங்க. அவங்க சுற்றி இந்த கதை தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற கதை பற்றி தான் எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஒரே தெரியல ஸ்லோவாக முடிச்சு ஆனால் சூப்பராக அந்த கதையை கொண்டு இன்டர்வல் முடிச்சது வேற லெவலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்க்குறப்ப. ரொம்ப இன்டர்வல் சமமாக இதாக இருந்துச்சு அப்படின்னு நல்லா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவும் பழைய படத்தில் இந்த பழி வாங்குற கதை மாதிரியே வந்த மாதிரி தான் அதனால கொஞ்சம் இதாகிட்டு. எஸ்ஏ சூர்யாவில் நடிச்சிருக்காரு. அதுக்கு இன்னொரு இல்லைன்னா இவர் சார் நம்ம சரவணா நடிச்சிருக்காரு. ஆக்டர் சரவணன் சார் நடிச்சிருக்காரு 90s கிட்ஸு சரவணன் சார். அதுக்கப்புறம் செல்வராகவன் சார் நடிச்சிருக்காரு. தம்பி என்ன சொன்னாரோ தனுஷ் சார் அதை கேட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை நடிச்சு கொடுத்துருக்காரு செல்வராகவன் சார். தனுஷுக்கு என்னடா வேணும்னு கேட்டு அவருக்கு ஏற்ற மாதிரியே தம்பிக்கு என்ன கேட்குறாரோ அவர் டேரக்டராக தனுஷ் டேரக்டராக வந்து செல்வராகவன் கரெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. மற்றபடி இந்த ஹீரோயின்ஸு செம் ஆக்டிங் 2 பேரும் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காரு. இதில் தனுஷ் சார் வந்து இதை பற்றி பேசணும். அவர் டேரக்ஷன் வந்து வேறு லெவலு அருமையாக எடுத்துருக்காப்புல. செகண்ட் ஹாஃபில் மட்டும் அந்த பழைய மாதிரி ஏன் எடுத்துருக்காப்புன்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இன்னொன்று என்னன்னா அவரை தவிர்த்து மற்றவங்களுக்கு நிறையா நடிக்க கொடுத்துருக்காரு.
கேப் கொடுத்துருக்காரு. மற்றவங்க எல்லாருக்குமே நிறைய சீன் கொடுத்துருக்காரு இவரோட போர்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் தனுஷோட ஒரு நடிப்புங்கிறது தெரியுமா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. நேஷனல் அவார்டு வாங்கின ஆக்டர் அவர், அப்படி அடிச்சிருக்காப்புல. தனுஷோட ஆக்டிங் வேற லெவலாக இருந்துச்சு. அந்த மொட்டை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அந்த மியூசியம் மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங் எல்லாமே. சைலண்டாக இருக்காரு, சிரிச்ச முகமாக இல்லாமல் அந்த ஒரு டெரராகவும் கொஞ்சம் குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு அண்ணனாகவும் அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ஆள். அவரோட டைரக்ஷன் நல்லா தெரியுது. அதே மாதிரி இன்னும் அவர் அடுத்த ஸ்டெப் இருக்கிறப்ப அடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கதை நல்லா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபையாக வெளில வர மாதிரி எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் குறையா இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்க தெரியும், படம் நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். அதுக்குன்னு உட்காரவே முடியாத மாதிரி எல்லாம் இல்லை, ஸ்வீட்டில் படம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏரமன் மியூசிக் வச்சுருவோம், சும்மா பொழிஞ்சிருக்காரு அப்படியே அழகாக. கதைக்கு ஏற்ற மாதிரி மைனூட்டாக விட்டுருக்காரு, என்ன தெரியும், ஏரமன் மியூசிக் தெரியும். பாட்டெல்லாம் ரசிக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த ராயன் பாட்டு நல்லா இருந்துச்சு, உசரே பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாமே கிளாப்போட தேட்ரு கிளாப் அடித்தாங்க. எஸ் சூர்யா சாருக்கு வந்து அந்த வில்லனுக்குள்ள தீனி ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட நடிப்பு கொடுக்குறாரு, திருப்பி இடையே பின்வாங்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. எஸ் சூர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, டான்ஸ் பண்ணியிருக்காரு, பாருங்கள் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பார்க்க ஆர்வமாக பண்ணுறாங்க எல்லாரும் மக்கள்லாம். எஸ் சூர்யாட்டேருந்து நிறைய வருமானம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் நடிப்பு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி அவரோட வில்லத்தனத்தை அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்க சொன்னது செஞ்சுருக்காங்க. ஸோ கதையை போய் பாருங்கள், படத்தை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். தனுஷருக்கு வாழ்த்துக்கள், படத்துக்கு வாழ்த்துக்கள். பாய். அருண் ஸ்டுடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.